ஓகே, ஒரு 5 நிமிடம் நான் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறேன். வெறும் ஆலோசனை தான். நம்ம எல்லாருக்கும் தான் இந்த ஆலோசனை. வேதத்தை படிங்க. நம்முடைய அநேக குறைகளுக்கு காரணம், நம்முடைய வளர்ச்சி குறைவுக்கு காரணம், நம்முடைய நிறைவு குறைவுக்கு காரணம், நம்முடைய அறியாமைக்கு காரணம், நம்முடைய துணிகரத்துக்கு காரணம், நம்முடைய மூர்க்கத்துக்கு காரணம், நம்முடைய துக்கத்துக்கு காரணம், நம்முடைய இன்பத்துக்கும் காரணம் வேதம்தான். அது அந்த சதவீதம் தொடச்சி கொண்டு இருக்கு. வேதத்தை படிக்காதனால்தான். வேதத்தை படிக்க தான் இன்பம் பெருகும். வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு, பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகிறதுக்கு. இப்போ கூட இந்த ஜெபம் பண்ணும்போது நிறைய விஷயம் தோணுச்சு. ஆதியாமத்திலேருந்து, அதாவது வேதம் ஆரம்பித்த காலத்திலேருந்து, சிருஷ்டிப்பு ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் 2023 டிசம்பர் 19 வரைக்கும் சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் இல்லை. இத்தனை காலம் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கார். எதுவுமே அவர் பார்க்காம, அவருக்கு தெரியாமல் நடக்கலை. ஜனங்க வாழ்ந்துருக்குறாங்க, செத்துருக்குறாங்க. தேவனை தேடியவர்கள் என்று சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் அடிக்கடி அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணி, இந்த ஈயில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கிளிஷே, அதே நம்ம அதுவே ஸ்டாண்டர்ட்னு நினச்சிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆத்ம பாரம் அப்படின்னு சொன்னால், ஆத்ம பாரம் அப்படின்னா நம்ம ஆத்ம பாரமாக இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆத்ம பாரம்ங்கிற ஒரு பாரத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, a precise word, probably, in most probably, ஏறக்குறைய அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ரியலாக எது ஆத்ம பாரம், எது மெய்யான துதி, எது மெய்யான ஆராதனை, எது மெய்யான கீழ்ப்படுதல், எது மெய்யான சேவை, எது மெய்யான விசுவாசம், எது மெய்யான ஒத்துழைப்பு, எது மெய்யான விட்டு விடுதல், எது மெய்யான கீழ்ப்படிதல், எது மெய்யான ரட்சிப்பு, வாய்க்கு கைக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பு. எஸ், தட் இஸ் ட்ரூ. அதில் ஒன்றுமே மாற்றுக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை. அதனால் ஐயோ அப்படிலாம் உடனே நமக்கு பற்றாக்குறை இருந்தால் உடனே அபிப்பிராயத்தில் மாற்றிக்க வேணாம். தெரிஞ்ச உண்மையை தெளிவு கிடைக்கலன்னா தெளிவுக்காக தான் வாழணும் வெளிய, ஐய அது ஒன்றுமே புரியல, வேறு எதாவது சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்களும் நான் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்தாக யோசிங்க. அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். போலீஸ் காலனிலேருந்து எத்தனையோ இடத்துல நம்ம கூடிய இந்த காலத்தில் பைபிள் புரியலன்னா தமிழ் முதுமொழிகள் புரியட்டும், உங்களுக்கு திருக்குறள் புரியட்டும், ஆத்திச்சூடி புரியட்டும், எல்லாமே இதுலேருந்து டவுன்லோடான ஒரு பேராஃப்ரைஸ்ட் பேரலல் ட்ரூத்ஸ் தான். ஸோ அதை தான் நீங்கள் யூ காட் டு ரியலி திங்க். அதை கூட நான் நிறைய அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்னை விட உங்களுக்கு அறிவு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கலையே. ஆனால் அப்போ நீங்கள் என்ன அளவுக்கு ஷார்ப்பாக எழுமணும். எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, இல்லாமல் இல்லை. நம்ம போல் பைபிள் ஸ்டடி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கிடையாது. அந்த ஹோல் லாட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ்க்கே கிடையாது. புரியுதா? ஏனோக், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் ஆஃப்டர் கிரியேஷன், ஆஃப்டர் ஆடம். அவருக்கு என்ன ப்ரேயர் மீட்டிங் இருந்ததா? ஆராதனை தொழுகை நேரம்னு எதாவது இருந்ததா? அவர் கையில் ஏதாவது பைபிள்னு ஒன்று இருந்ததா? இல்லை.
அப்போ அந்த அந்த ஒரு காலத்தை நீங்கள் கொஞ்சம் மைண்டை பிசைஞ்சு ஸ்குவீஸ் பண்ணி யோசிக்கணும். அடுத்த கட்டம் பிரமாண காலம். பிரமாணத்தை எழுதி கற்பலையில் எழுதி கொடுத்தாரு. தோல் சுருளெல்லாம் எப்போ எழுத ஆரம்பித்தாங்கங்கிறது இம்மீடியட்டாக டேட் ஞாபகம் இல்லை. மேபி ஆஃப்டர் 1200 2000 இயர்ஸ் மேபி பை அண்ட் லார்ஜ் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா தீர்க்கதரிசிலாம் இருந்துச்சோன்னா எழுப்பப்பட்டோன்னே அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ராஜாக்கள்லாம் எழுவணும் கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் அந்த ஓரல் அதில் என்ன எனக்கு புரிஞ்ச பியூட்டி, ரொம்ப சுத்தமாக 100% சுத்தமாக நான் சொல்கிறதா அபிப்பிராயப்படல. ஆனால் அநேக காலம் வரைக்கும் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லாத வரைக்கும் கடவுளுடைய கிருபையில் தான் ப்ராபப்ளி ஈவன் அந்த மக்களுடைய முயற்சினால் அவங்க ஞாபகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவனுடைய ஞாபகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஒன்று, அது எதனால அவங்க ஞாபகம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே, நீ உன் பிள்ளைக்கு சொல்லு, வீட்டுக்கார அம்மாவுக்கு சொல்லு, உன் புருஷனுக்கு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லு, சொந்த பந்தத்துக்கு சொல்லு, கிச்சனுக்கு சொல்லு, உன்னை சேர்ந்தவங்களுக்கு சொல்லு, நீ அடிமையை வச்சுருக்க அடிமைக்கு சொல்லு, வேலைக்காரனை வச்சுருக்க வேலைக்காரிக்கு சொல்லு, நீ புழங்குற சமுதாயத்தில் சொல்லு. இப்படி ஓரல் ட்ரெடிஷன் தான். சொல்ல 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 வேண்டியது சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. எஸ், ஹியூமன்னஸ்னால் சில பிசகுகள், சில கூட்டி குறைத்தல்கள் இருந்திருக்கு, எக்ஸாஜரேஷன்ஸ் இருந்திருக்கு, மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தாங்கிறப்பால அந்த ஓவராலாக ஒரு பிக்சர் பார்க்கும்போது கர்த்தருடைய மைய கருத்தை விட்டு, கர்த்தருடைய மைய எதிர்பார்ப்பை விட்டு, தூய்மை விட்டு, கீழ்ப்படுதலை விட்டு, கடவுளை பின்பற்ற வேண்டிய அர்ப்பணத்தை விட்டு, தாங்க பிரிந்து வாழ வேண்டும், தங்களை அவர்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது, தங்கள் ஆவி ஆன்மா சரீரம் மூன்றையுமே தனித்தனியாக கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அன்றைய காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. பளிச்சுன்னு ஆஃப்டர் சம் இயர்ஸில் ஆரம்பிச்சிருச்சு. ஏதேனை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தேவர் க்ரோயிங் இன் நம்பர்ஸ், இன்க்ரீஸிங். அப்போலேருந்து வந்துருச்சு. ஜெனசிஸ் 6 வரைக்கும் வரும்போது பெரிய அட்டகாசமான மோசமான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு ஜனத்தொகை பெருகிருச்சு அன்றைக்கி இந்த வேர்ல்டு வைடாக. அப்போது ஆண்டவர் உலகம் முழுசும் தான் அழித்ததாக வேதம் சொல்லுது. அந்த இஸ்ரேல் சுற்றி மிடில் ஈஸ்ட்டை மாத்திரம் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தில் அழிக்கலை. ஏன்னா அதெல்லாம் எப்படின்னு யோசிக்கலாம் இருக்கிறானுங்க. ஐயோ, இன்னைய வரைக்கும் இன்னும் கிறித்துவம் பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இந்த எவல்யூஷன் தியரியில், அதை கைண்ட் ஆஃப் பிக் பேங் தியரியில் எங்கெல்லாம் சயின்ஸ்லாம் இன்வால்வ் ஆச்சோ, எங்கெல்லாம் ஆய்வுகள் ரிசர்ச் ஒர்க் உண்டாச்சோ, அகழ்வாராய்ச்சிகள் ஏற்பட்டுச்சோ, அங்கெல்லாம் அந்த கார்பன் 14 டெஸ்ட் மூலமாக இது வந்து ஒரு வேர்ல்டு வைட் ஃபினாமினன், உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அநேக ஜீவராசிகள் இருந்ததாக, அப்படியே கடவுள் நம்பாட்டினாலும் கல்லை மண்ணை நம்பாட்டினாலும் அந்த ஜீவராசிலாம் டினோசஸ் இருந்தது, அது இருந்தது பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய என்னமோ காணாத கண்ட மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் நம்பினாங்க அப்படின்னா, அதெல்லாம் உண்மைனா கண்டிப்பாக உலகம் முழுசும் ஜலப்பிரளயம் வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது மக்களுடைய நம்பிக்கை எவிடன்சஸ், பூமியில் பார்க்குறது, இயற்கையில் பார்க்குறது, வானத்தை பார்க்குறது, மலையை பார்க்குறது, மடுவை பார்க்குறது, ஒரு ஊர் இல்லாமல் போகிறது, ஒரு திடீர் ஒரு ஊர் உண்டாகிறது, எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பெரிய ஏரியா சேர்றது, இதெல்லாம் they were witnessing, so they could not deny. அப்போ அவங்கள சுற்றி இருக்கிற இயற்கையும் அவங்களுக்கு எவிடென்ஷியலாக விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்திருக்கு. கடவுள் இருக்கிறாரு, கடவுளை வார்த்தை இருக்குது, கடவுளை செயல் இருக்குது, அவருடைய திட்டம் இருக்குது, அவருடைய குறுக்கிடுதல் இருக்குது, அவருடைய ஆளுகை இருக்குது. அப்படிங்கிறத அன்றைய காலகட்டத்து மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார், நோவாவுக்கு சொல்லிட்டே இருந்தார். எல்லாத்தையும் சொல்லும்போது தான் எதிர்பார்த்து தான் உருவாக்கின எழுப்பின மக்கள் தான் சொன்னதை செய்யணுங்கிறது ஆண்டவர் கராராக இருந்திருக்கார். இந்த சம்பவம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுங்கிறதுல சம்பவம் ஒரு
பீரியட் ஆஃப் 1 or 2 years, மேபி சம் இயர்ஸ் நடந்திருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நோவா நிறைய குடிச்சிட்டாரு, பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இவெண்ட், ஜனங்களெல்லாம் ஒன்றா இருந்து ஒரே மொழியாக இருந்தது. அப்போ சாத்தான் கூட வந்துகிட்டே இருக்கான். மனுக்குலத்தில் அவன் விதைத்த பொய்யை அவன் பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு, அவசியமான முயற்சி எடுத்துக்கொண்டு, கூர்மையான முயற்சி எடுத்துக்கொண்டு, அயராத முயற்சி எடுத்துக்கொண்டு ஏதேனை விட்டு துரத்திட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் விரட்டிகிட்டே வரான். எவன்டா மாட்டுவான், எந்த பேக்கு கையில் மாட்டும் அப்படின்ட்டு பிரிவினையும் அந்த பேராசையும் பெருமையும் பொய்யும் விதைச்சிட்டே இருக்கான். அப்போ நிம்ரோத் விரும்புகிறார், எப்படி கடவுளை அவங்க பின்பற்றுறாங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஓரல் ட்ரெடிஷன் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு அதுவே நடக்காமல் இப்போ என்ன போச்சு, இப்போ என்ன செய்யலைன்னு என்ன போச்சு, என்ன ஆகிடும், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கடவுளை கண்ணால் பார்த்தேனா, யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் நம்பினேன், தலையெழுத்தா, எனக்கே இப்போ புத்தி இருக்குது, புரியுதுங்களா? அது எனக்கு ஓயாமல் இருக்கிற இன்னைய வரைக்கும் நான் ஈடுபாடாக தியானிக்கிறேன், ஆய்வு செய்கிறேன். ஆய்வு செஞ்சு ஒன்றும் நான் பெருசாக கண்டுபிடிக்க போகிறதில்ல, அவிசுவாசத்தை சொல்லலை. ஏன்னா அது தேவன் தீர்மானித்த விஷயம். மனுஷனுடைய சுய சித்தத்தை, அந்த சுதந்திரத்தை தேவன் துவக்கத்துலேருந்து இன்னைய வரைக்கும் தொடவே இல்லை, தொடர்றதாகவே இல்லை. அதுதான் பெரிய, ஆக்சுவலாக அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனால் நேற்றுக்கும் நேற்றுக்கும் நான் குளிக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு மனசில் வந்துச்சு. அது ஒரு மாதிரி தண்டனை தான். ரொம்ப பெரிய பிக் ப்ரிவிலேஜ், பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம்லாம் பீத்தெல்லாம் நம்ம பேசிக்கிறதெல்லாம் ஓகே, இருந்தாலும் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தது தான் நமக்கு பெரிய தண்டனை. நம்மளை ஆண்டவர் நறுக்குன்னு கட்டுக்கோப்பையாக சட்டத்திட்டங்களை போட்டு இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டார் பாருங்க. ஜபத்தை பற்றி தான் யோசிக்கிறோம், உங்களுக்கு தெரியல. நாம் தான் விரும்பி சரியாக ஜபம் பண்ணணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆட்டோமேட்டிக். அந்நிய பாஷை எதுக்காக? ஆட்டோ மோடில் போகிறதுக்கு இல்லை, இந்த நரம் மூளைக்கு அறிவில்லையே, அந்த மண்ணோட ஒட்டி இருக்கே. அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணும்போது புத்தி மேயறது இல்லையா? இட் ஹேப்பன்ஸ். இட் டேக்ஸ் டைம் சம்டைம்ஸ் ஃபார் த மைண்ட் டு செட்டில், இல்லையா? அமைதியாகி தேவ சிந்தையில் கலந்து அப்புறம் ஜபம் பண்ணுறது இட் டேக்ஸ் டைம். ஸோ நம்ம தெரிஞ்சு தான் ஜபம் பண்ணணும். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அவங்கவுங்க குடும்ப வாழ்க்கையோடு, சமுதாய வாழ்க்கையோடு, விவசாய வாழ்க்கையோடு, அவன் பெரிய ஜமீன்தாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், they were choosing to cooperate, taking time, giving time to God. Think about it. பொசிஷனல் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பணம் சேர்ந்துச்சு, சோல்ஜர்ஸ் சேர்ந்தாங்க, அரசர்களாக எடுத்துக்கிட்டோம், ஆசாரியர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு, மக்கள் மத்தியிலே ஒரு மரியாதை கிடச்சிச்சு. தே ஹேட் ரெக்கக்னிஷன். எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க. அந்த ஆரம்பத்துலேருந்தே ஒளிக்கும் இருளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கடவுள் காமிச்சிட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருந்தார், சொன்னதை தான் கேட்டு சொன்னாங்க மற்றவங்க. தான் தான் தேவன் என்பதை தேவன் சொல்லிகிட்டே தான் இருந்தார், காமிச்சிட்டே தான் இருந்தார். சொன்னதையும் காமிச்சதையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. டாக்குமெண்டட் ஒரு பேப்பரோ பப்பாயரஸோ இல்லை ஒரு தோல் சுருளோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் they were doing this. அது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு they were trying to follow. இப்போ நம்மளோட ஊழியெல்லாம் ஏன் வளரதில்லை அப்படிங்கிறது நமக்கு நிறையவே எல்லா கருத்தையும் நமக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் கிடச்சிருந்தா கூட ஃபாலோ அப் இல்லைன்னா எல்லா வேலையும் எல்லா பயிற்சியும் வீணாக போயிடுது. ஆமாவா? ஊழியத்தை விடுங்க, வீட்டுக்காரையுமே அப்படி தானே. நம்ம வீட்டில் இருக்கிற விஷயமே ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த ஆசை அப்படியே நிராசையாக போயிடுது, அந்த விருப்பம் அப்படியே இல்லாமல் போயிடுது, அவிஞ்சு போயிடுது. அந்த முயற்சி தொடர்ந்து செய்யலைன்னா பிள்ளை ஷைன் பண்ணுறதில்ல, புருஷன் ஷைன் பண்ணுறதில்ல. போதும், ஐ எம் செட்டில்டு வித் திஸ்.
இதுக்கு நம்ம பேராசை கொள்ளணுங்கிறது பாயிண்ட் இல்லை. வளரணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நமக்கு வளர்ச்சிங்கிறதே ஒரு ஸ்டேட்டஸில் ஆண்டர் வச்சுக்கும் போது நம்ம ஏன் குள்ளன்களாக இருக்கணும், குள்ளிகளாக இருக்கணும்? அவசியமே இல்லை. நம்ம சரீர வளர்ச்சியை இவ்வளோ தான் வச்சுருக்கிறாரு, அதுக்கு மேலே வளர முடியாதுங்கிறாரு, குறைய முடியாதுங்கிறாரு, முடியை வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாதுங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கும்போது அந்த ரீச்சுக்குள்ளேயே நம்ம வளரணும். ப்ரைஸ் லார்ட். ஏன் ஒருத்தர் நறுங்கி போகிறான், மேல் நியூட்ரிஷன், சரியான சாப்பாடு இல்லைன்னா, சத்து உணவு கிடைக்காதுன்னா. சாப்பாடு கிடைக்கும், சத்து உணவு கிடைக்காது. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நல்லா இந்த மாதிரி நம்ம இப்போ வாழ்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வாழ்க்கை. அது ஒரு விதத்தில் அது ஈஸி. ஆனால் அதுவே தான் நம்ம மூச்சா போட்டுட்ருக்கோம். ஐயோ எப்படி தான், எப்போ தான் கோயிலுக்கு போகிறது, ஒரே குளிருது. நம்ம உண்மையாகவே தீர்மானம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நாம் தீர்மானம் எடுத்து, முயற்சி எடுத்து, முக்கியப்படுத்தி, மையப்படுத்தி, உயர்த்தி, தரத்தை உயர்த்தி ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது சரியான வேலை. இப்படி வந்துட்டு போகிறதுவே பெரிய சாதனையாக காமிச்சிட்ருக்கோம். ஏமாத்தமான விஷயம். இது ரொம்ப சுலபமான விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம். கிணி நம்ம மணி அடிக்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ டோன்ட் நோ, we are doing other things. Oh dear, that's easy. கர்த்தர் சொன்னது செய்கிறது தான் கஷ்டம். கர்த்தர் சொல்கிறது உட்காந்து கேட்கறது தான் வேலை. அதுதான் எதிர்பார்ப்பு. பிரைஸ் தி லார்ட். இது இப்படி வந்துட்டு போகிறது என்ன, ட்ரெயின் பண்ண நாயும் தான் செய்யுது, பூனையும் தான் செய்யுது, கிளி செய்யுது. எனக்கே ஒரு நாள் பார்க்கும்போது அருவப்பாக இருந்துச்சு, எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன தான் அப்படி என்ன சொல்கிறாங்க, அது பாம்பை ட்ரெயின் பண்ணுறாங்க. டெரிபிள். அது நேச்சுரலாகவோ அக்கல்ட்டாகவும் தெரியல, வாட் எவர் இட் இஸ். ஏன்னா அதை நீ அடக்கி ஆண்டுகோள்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதை ஒருத்தன் யோசித்து செய்கிறான்னா அவனுக்கு தேவன் ஒத்தாசை கொடுக்குறாரு. God helps him to subject very big animals. சிங்கத்தை அடக்குறான், யானை அடக்குறான், சிறுத்தை அடக்குறான், ஒட்டகசிங்கி அடக்குறான், ஒட்டகத்தை அடக்குறான். இஸ் டூயிங் தட். கழுகு அடக்குறான், பயங்கரமான கழுகு அடக்குறான். இட் இஸ் டூயிங் எ ட்ரெமெண்டஸ் ஜாப். அதெல்லாம் இப்போது சொல்லிகிட்டு இருக்குது, எனக்கு தெரியுது, எல்லாம் அறிவு அப்படின்னு இதெல்லாம் நடக்குது. இட்ஸ் ஹேப்பனிங். அது பேர் என்ன, திமிங்கலத்தை அடக்குறான், டால்ஃபின் அடக்குறான், சீல்னு ஒரு அது என்னது, கடல் சிங்கம் அப்படிம்பாங்க, அது பேர். அதை அடக்குறான், அதை ட்ரெயின் பண்ணுறான். முயல் அடக்குறான், குரங்கு அடக்குறான், கீரி அடக்குறான், உடும்பு அடக்குறான். ஹலோ, இட்ஸ் ஆல் டூயிங் இட்ஸ் ஜாப். அது அந்த மனுஷனுக்கு அந்த வேலை செய்யணும்னு கடவுள் அதை உண்டாக்கலை. அதுதான் பாயிண்ட்டு. ஆனால் அதை அடக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதான் பிரசங்கிலேயே எங்கே வாசிக்கிறோம், எல்லாத்தையும் அடக்குறோம். நம்ம நாவை அடக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஆமாவா? எல்லாத்தையும் அடக்கணும். நம்ம நாவை அடக்க முடியும், மனசை அடக்க முடியல, ஆசை அடக்க முடியல. வாட் அ பிட்டி. சாத்தானே அடக்கிடுறோமே. பிசாசுங்க துரத்துவீர்கள் சொல்கிறாரு. அவர் சொல்லலைன்னு நம்ம அதை செய்ய முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். சில இது கொஞ்சம் நேரம் ஆகுது, முன்ன பின்ன ஆகுது, சில நாட்கள் கூட ஆகுது. ஆனாலுமே அதுக்கப்புறம்லாம் பிசாசால் மல்லு கட்ட முடியாது. நம்ம கரெக்டான பொசிஷனில் அத்தாரிட்டியில் இருந்தோன்னா பிசாசு ஓடி தான் ஆகணும். உண்மையான பிசாசுனா ஓடும். நாம் அழுத்தமாக இருந்தால் ஓடாது. நம்ம ரொம்ப கோஆப்ரேட் பண்ணோன்னா நம்ம தான் விட்டு கொடுக்கணும், மனம் திரும்பணும். ஸோ இந்த காரியங்களுக்கெல்லாம் தியானம் பண்ணி அப்படியே பழைய ஏற்பாடு அப்படியே பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஃபுல்லாக நீ யோசித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் மைண்டில் வச்சு புதிய ஏற்பாட்டை யோசிச்சு பாருங்கள், பைபிளை படிங்க. நீங்கள் எழுமணும்.
இன்றைக்கி இதை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதை ஓயாமல் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அந்த ஆதாம் விட்டுருங்களேன், ஆதாம் ஒரு ரொம்ப யூனிக் கேரக்டர். அப்புறத்துலேருந்து நிறைய பேர் வந்தாங்களா, ஏனோக்கு, ஓகே ஏனோக்கு, அப்புறம் நோவா, ஏப்ரஹாம்லேருந்து வந்து யாரையுமே கம்பேர் பண்ணவே இல்லை. யாரையும் கம்பேர் பண்ணவே இல்லை. அவங்கவுங்களுக்கு அதை தான் எபிரேயர் 12:1 சாமி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறமாய் இயேசு கிறிஸ்தை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடும். அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க, அவங்களுடைய பொறுப்பை பார்த்தாங்க. இவன் செய்கிறான், அவன் செய்யலாம், அவன் செய்கிறனாலும் நான் செய்கிறேன் அப்படி நோ ரெஃபரன்ஸ் அட் ஆல். பெத்த பிள்ளைகளாக இருக்கிறனால அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஏப்ரஹாம் ஐசக் கொடுத்தாரு, ஐசக் வந்து ஜேக்கப் கொடுத்தாரு, ஜேக்கப் பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. அவ்வளோதானே வெளியே they were not pushing them around. 12 கோத்திரத்தையும் எதுக்காக சாமி கையில் எடுத்தார்? ஆபிரகாம் நிமித்தம், வாக்குத்தத்தத்து நிமித்தம், ஈசாக்கி நிமித்தம், யாக்கோபு நிமித்தம். 12 பிள்ளைங்களும் ஒரே புத்தியாக வந்துச்சா இருந்தாங்க? இல்லை. நேற்று கூட தானை பற்றி வாசிட்டு இருந்தேன். சரியான ஒரு கேரக்டர், மை காட். எல்லாரையும் சாமி பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்னும் தான் அவங்களோட சந்ததி தான் அங்கே இருக்குது. நம்ம இந்த சந்ததியிலேயே இல்லை. நம்ம வந்து வானத்திலேருந்து பிறந்தவர்கள். we are all born from above. My God. இஸ்ரேல் ஜனங்களை போல இல்லை. நம்ம மனுஷ சித்தத்தினால, புருஷ சித்தத்தினால, ரத்தத்தினால பிறவாதவங்க, ஆவினாலே பிறந்தவங்க, வார்த்தையால் பிறந்தவங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் आवर லைஃப்? என்ன சேஞ்ச், என்ன ஒரு மார்க் ஆஃப் டிஃப்ரென்ஸ்? ஸோ அப்போ நமக்கு அப்புறம் பேச தெரியல, நமக்கு ஜெபிக்க தெரியல, கேட்க தெரியல, நமக்கு நடந்துக்க தெரியல, ஒத்துழைக்க தெரியலன்னா என்ன? அப்புறம் அதில் என்ன பெரிய ஸ்லாக்கியம் வேண்டியிருக்கு? அதில் என்ன பெரிய பீத்தல் வேண்டியிருக்கு? அதுக்கு என்ன பெரிய விளம்பரம் வேண்டியிருக்கு? என்ன மெப்பிக்க வேண்டியிருக்கு? என்ன ட்ரம் அடித்து சொல்ல வேண்டியிருக்கு? நீ வானத்தில் குதிச்சியோ? ஆமாயா, அதான் உண்மை. பூமியிலேருந்து உண்டானோ, பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு உண்டானோ. ஆனால் நம்ம இப்போது இயேசுக்குள்ளே அதை வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமான, அதிகாரப்பூர்வமான, அனுபவபூர்வமான, ஆச்சரியமான, அபாரமான, முடிவிலா காலம் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மரியாதையே கொடுக்கல, மதிக்கவே. அதனால தான் அவன் குப்பையோடு குப்பையாக இருக்கும், மண்ணோடு மண்ணாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆத்மா அதோடு ஒட்டி இருக்கு. கண்டிப்பாக அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களோட நம்முடைய ஆத்மாவோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இந்த இரத்தத்தினால பண்ணல, தன்னுடைய இரத்தத்தால் பண்ணியிருக்காரு. உடனே இவ்வளோதான் நமக்கு மாய கூச்சலும் ஏமாத்தம். ஆனால் we behave so cheaply. அந்த வேல்யூ நமக்கு தெரியல. Why we are not able to rise to the occasion? Because we don't have value. யோசிக்க தான். நான் இப்போ என் யோசனையே சொல்லிட்டு இருந்தால் அது என் யோசனை தான் உங்களுக்கு தெரியும். எல்லாம் பிப்ளிக்கல் வேல்யூஸ் தான். ஆனால் உங்களுக்குமே உங்களை பற்றிய விதத்தில், கோணத்தில் அது தெரியணும். அதுக்கு தான் பைபிளை படிக்கணும். திரும்பி 1000 என்ன, 1,00,000 முறை படிச்சுட்டு 1,00,000 முறை 1,000வது முறை உங்களுக்கு ஆண்டவர் காமிப்பாராக இருக்கும், சொல்லுவாராக இருக்கும். நீ கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கு இடத்துள்ள மேலானதையே தேடு, பூமிக்குரியதே அல்லன்னு சொல்லுவாராக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம்.